இயக்குனர் மாரி செல்வராஜ் திரைப்படம் என்றாலே உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதையம்சமாக தான் இருக்கும். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலிக்கும் மாரியின் படங்களில் வலி, வேதனை, காதல், எழுச்சி, அரசியல் என்று அனைத்தும் கலந்த ஆழமான ஒரு திரைக்கதை கொண்ட படமாகவும் இருக்கும். பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை போன்ற படங்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. பைசன் காலமாடான் திரைப்படம் கடந்த 17ஆம் தேதி வெளியான நிலையில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் காலமாடான் திரைப்படத்தில் மணத்தி கிராமத்தைச் சேர்ந்த கபடி வீரர் கணேசன் என்பவரது வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக கொண்டுதான் இத்திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. வாழை திரைப்படம் வெளியான போது எப்படி அந்த துயர சம்பவம் அனைவரின் கண்களுக்கும் மனதிற்கும் சென்றதோ அதேபோல் தற்போது பைசன் காலமாடான் திரைப்படத்தின் உண்மை கதாபாத்திரமும் அனைத்து தரப்பு மக்களிடமும் சென்று சேர்ந்து வருகிறது. கணேசன் என்ற கபடி வீரர்தான் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் சுற்றி வருகிறார். பைசன் காலமாடான் திரைப்படம் குறித்தும் கபடி வீரர் மணத்தி கணேசன் குறித்தும் அவரது குடும்பம் தங்களது நிகழ்ச்சி தருணத்தை புதிய தலைமுறையுடன் பகிர்ந்து கொண்டனர். துருவிக்ரம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ணன் விளையாண்ட மாதிரி நல்ல அவங்க விளையாடும் போது அண்ணன் விளையாண்டதை பார்த்து ரசித்த மாதிரி இருந்தது. அவங்க விளையாடுற ஒவ்வொரு விளையாட்டும் பாஞ்சி போகிறது எல்லாமே அண்ணன் மாதிரியே இருந்தது. அதனால பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. அண்ணன் கோச்சிங் 2 வருஷமாக கொடுத்தாங்க. வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே நால்மாடி அங்கே திருநெல்வேலியிலலாம் வச்சு 2 வருஷமாக கோச்சிங்லாம் கொடுத்தாங்க. அப்பவும் நல்லா ப்ராக்டிஸ் நல்லா பண்ணாங்க. அவங்க கேரக்டர் வந்து அங்கே பார்க்கும்போது எல்லாருமே என் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி கண் கலங்கிட்டாங்க. கண்ணீர் வந்துட்டு சொல்லக்கண்ணே இந்த படத்தில் இவ்வளோ தான் இருக்குன்னா அப்போத்துலேருந்து அவங்க கஷ்டப்பட்டு வந்ததில் எவ்வளோ இன்னில்லை எவ்வளோ நெருக்கடியில் வந்து இவ்வளோ வந்து சாதனை படிச்சிருக்காங்கன்னா பெரிய உண்மையில் எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமை. அவர் சின்ன வயசுலேருந்து அண்ணா நம்ம ஒரு விளையாட்டுக்கு போனாலே எவ்வளோ போட்டிகள் பொறாமைகள் இருக்கிறது. அந்த போட்டிக்கு நம்ம எவ்வளவுதான் செவிச்சாலும் நம்ம முன்னாடி போக முடியாது. அதெல்லாம் அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் பிள்ளைங்களும் இப்போ எங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் பிள்ளைங்களும் எல்லாத்தையுமே எங்கள் மாமா கபடியில் வச்சுருக்காங்க. எங்கள் பொட்ட பிள்ளைங்களும் சரி எல்லா பிள்ளைகளுமே கபடியில் இருக்காங்க. ஆனால் விளையாட்டுனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இதை பார்த்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எப்படின்னா யாரை எது பண்ணணுமோ யாரை உள்ளே தொடரணுமோ அவங்கள போய் தொட்டுட்டு வந்துடுவாங்க. என்லைன் கேம். அப்போ வந்து என்லைன் கேமில் வந்து ஃபுல்லாக எந்த இல்லைனாலும் இப்போ என்லைன் கேம்னால இப்போ என்னென்னலாம் இப்போ யாருக்கும் என்னன்னே தெரியலை. அந்த இதுக்குள்ள இப்போ இருக்குது. புறோ கபடியை பார்த்தாங்களே அந்த தேர்ட் ரைடு அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. அந்த ரைடுமே ஒரு 4 பேர் 5 பேர்த்தெல்லாம் இந்த இதை இவங்களால பண்ணவே முடியல. ஒருத்தர் ரிசல்ட்டே பண்ண முடியல. இவங்க எங்கள் மாமா வந்து 4 பேர் 5 பேர்த்தெல்லாம் உள்ளே போய் யாருனாலுமே அசால்ட்டாக தொட்டு தலையை வச்சு முட்டியை தூக்கிட்டு வந்துடுவாங்க. தலையில் எங்கள் மாமாவுக்கு தலையில் அவ்வளோ பவர். அவங்களுக்கு உடம்பு ஸ்டெமினா எல்லாமே நல்லா ஃபிட்டாக இருப்பாப்புல. இப்போவும் அப்படி உள்ளதுலேருந்து யாராவது பிளேயர் நம்ம இதுலேருந்து உருவாக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.